வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் இவ்வளோ நாளாக ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த த மோஸ்ட் ரெக்வஸ்டட் ரெசிபி முஸ்லீம் கல்யாண வீட்டில் செய்கிற ஸ்பெஷல் பிரெட் ஹல்வா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிரெட் ஹல்வா செய்கிறதுக்கு நான் 7 ஸ்லைசஸ் பிரெட் எடுத்திருக்கேன். அதோட கார்னர்ஸில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி 2 பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். 1/2 கப் நெய் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேனில் நெய் சூடு பண்ணிக்கலாம். நெய் கொஞ்சம் நல்லா சூடானதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் கேஷ்யூ நட்ஸ், பாதாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ரேசின்ஸ் எடுத்துருக்கேன். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது அதே நெய்யிலே நம்ம பிரெட் பீசஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 பேட்சாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. பிரெட் பீசஸை பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லைட் கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும். நீங்கள் ஓவராக ஃப்ரை பண்ணாலும் பிரெட் ஹல்வா நல்லா வராது. பிரெட் ஹல்வாக்கு இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். பிரெட் பீசஸ் ஹார்ட் ஆகிடுச்சுன்னா ஹல்வா உங்களுக்கு அவ்வளோ சாஃப்டாக கிடைக்காது. இப்போ இதை எடுத்துடலாம். நம்ம இன்னொரு பேட்சும் இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். பிரெட் ஹல்வாக்கு பிரெட் பீசஸை டீப் ஃப்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. நம்ம என்ன கலரில் பிரெட் பீசஸ் ஃப்ரை பண்ணி எடுக்கிறோமோ அதே கலர் தான் நம்மளுக்கு பிரெட் ஹல்வா கிடைக்கும். இப்போ இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி கையாலே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 300 ml மில்க் எடுத்திருக்கேன். இப்போ அதை பாயில் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஒரு பாயில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்காத பால்கோவா எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் நல்லா சூடான பால் ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்வீட் பால்கோவா கூட சேர்க்கலாம். அது சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் சுகர் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கணும். இப்போது மில்கில் ஒரு பாயில் வந்ததும் இப்போ நம்ம பால்கோவா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பால்கோவா கிடைக்கலன்னா நீங்கள் மில்க் மேட் சேர்த்துக்கலாம். சுகரோட குவான்டிட்டி கம்மி பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு மில்க் மேட் சேர்த்துக்கோங்க. இப்போது 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பிரெட் பீசஸை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த பிரெட் பீசஸ் பாலில் நல்லா ஊறட்டும். பிரெட் ஹல்வாவில் ரிச் டேஸ்ட் வரதுக்காக நான் கொஞ்சமாக சாஃப்ரான் மில்க் சேர்க்குறேன். இது டோட்டலி ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேணாம். சாஃப்ரான் சேர்க்காமல் செஞ்சாலும் பிரெட் ஹல்வா சூப்பராக தான் வரும். ஏன்னா இதில் நம்ம பால்கோவாலாம் ஆட் பண்ணதால் பிரெட் ஹல்வாக்கு அதுவே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பிரெட் பீசஸை ரொம்ப உடச்சி விடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சாலிட் பீசஸ் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ண பிரெட் பீசஸ்லேருந்தே நல்ல நெய் வெளியில் வரும். ஸோ நெய் இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே சிம்லே வச்சுருங்க. ஹல்வா பேனில் ஒட்டாமல் வரணும். சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அது ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது. நெய்யோட அளவு நான் சொன்ன அளவு கரெக்டாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நெய்யோட அளவு கம்மியானாலும் பிரெட் ஹல்வா சரியாக வராது, வாயில் ஒட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அதை மட்டும் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளரி விதை சேர்க்குறேன். இது சேர்க்குறதால பிரெட் ஹல்வா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஃப்ரை பண்ணி சேர்க்கக்கூடாது, நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஹல்வா பேனில் ஒட்டாமல் சூப்பராக வருது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம பிரெட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சம்டைம்ஸ் பிரெட் ஹல்வா ட்ரை ஆகிடும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பால் ஊற்றிங்கன்னா சரியாக வந்துடும். ரொம்ப சூடாகவும் சர்வ் பண்ணாதீங்க. ஒரு 1/2 hour கழித்து நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப சுவையான கல்யாண வீட்டு பிரெட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதில் பால்கோவா சேர்த்ததால இந்த பிரெட் ஹல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நட்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக பம்ப்கின் சீட்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணியிருக்கேன். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த பால்கோவா டேஸ்ட்டோட நம்ம ஃப்ரை பண்ணி போட்ட நட்ஸ் க்ரன்ச்சியாக, அதுக்கப்புறம் அந்த வெள்ளரி விதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த யம்மியான பிரெட் ஹல்வா நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ரெசிபீஸ்க்கு எங்கள் சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.